கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு டக்குன்னு ஒரு ஹல்வா, 2-3 பொருட்கள் மட்டும் வச்சு எச்சி ஊறுற அளவுக்கு டேஸ்டியான ஹல்வா நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் சூடாக வாழை இலையில் சர்வ் பண்ணும்போது திவ்யமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்க இட்லி குண்டானில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்க, வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க என்ன மாதிரி 1 கப் நாட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணுன்றவங்க 3/4 கப் எடுத்தாலே போதும். 1/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேக வச்ச கிழங்க தோல் உரிச்சு மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்க்காம மைய அரைச்சு சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஹல்வா நீங்க கைவிடாம கலரணும். அடுப்பை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஹல்வா இந்த மாதிரி லேயரா விழும். அப்ப ஹல்வா ரெடின்னு அர்த்தம். இப்ப கடைசியா அதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய்ல வறுத்த முந்திரியை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கைவிடாம கிளறிட்டு வாழை இலையில சுட சுட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நெய்க்கு பதிலாக நீங்க தேங்காய் எண்ணெய் கூட தாராளமா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்க அப்படியே அவிச்சு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கொடுத்துட்டு வாங்க. சீக்கிரமே குணமாயிடும். அப்படியே நம்ம ரெசிபி எப்படி அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.